வணக்கம் பேங்க் ரட்ஸ் லிசனர்ஸ். இந்த எபிசோடில் வந்து ஜாராக்கி வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த எபிசோடில் ஜாயின் பண்ண முடியல. பேங்க் ராட்ஸோட இந்த எபிசோடு வந்து ரொம்பவே கொஞ்சம் முக்கியமான எபிசோடாக தான் இருக்குது. ஸோ நம்ம கூட வந்து அகல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர் வந்து இருக்காங்க, அம்பிகா ராஜ்மன். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும், ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் பற்றியும் நம்ம கூட வந்து இந்த எபிசோடில் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ கேளுங்க. வெல்கம் மேம், வெல்கம் டு அவர் எபிசோட். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டாக எப்படி வந்து பார்த்தேன், எப்படி பாட்காஸ்ட் பண்ணணுன்றதுக்கு எங்களுக்கு வேற ஒரு கான்செப்ட் இருந்தது. எப்படின்னா இந்த டெய்லி லைஃப், இந்த சினிமா பேஸ் பண்ணி தான் பேசணும், யாராச்சும் ஒருத்தன் டீஸ் பண்ணாங்கன்னா நம்ம சைடில் இருக்க நாயம் பற்றி பேசணும் அப்படின்றது ஃபுல்லாகவே நாங்கள் இன்னொரு பாட்காஸ்ட் தழுவி தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு செகண்டரி என்ன தோணுச்சுன்னா நாங்கள் 2-3 பேர் இன்டர்வியூ பண்ணோம். அதுவும் வந்து பேசிக்காவே வந்து எப்படின்னா சோஷியலைஸ்டா இல்லாமல் அவங்களுக்குன்னு பர்டிகுலரா ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கும், யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பேச ஆரம்பித்தோம். ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம், ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா ஒரு 2-3 பேர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். இந்த எபிசோட் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து நான் வந்து உங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். கமலா சினிமாஸ்ல வந்து லியோ ஸ்கிரீனிங் வந்து விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்காக ஸ்கிரீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுல இருந்தே எடுத்துட்டு போவேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்க, நீங்க வந்து அது பிளான் பண்ணி பண்ணீங்களா, எப்படி அது? ஹாய், என்னோட பேர் அம்பிகா ராஜ். தேங்க்ஸ். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் இன்டர்வியூக்கு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி என்ஜிஓ அண்ட் என்ன செலக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர் தான். ஸோ தஞ்சாவூர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். 18 இயர்ஸ்ல மேரேஜ் ஆகி சென்னைக்கு வந்தேன். ஐ ஹாவ் 2 kids. ஸோ அதுக்கப்புறமா 2004ல் ஒரு விஷுவலி சேலஞ்சுக்கு எக்ஸாம் எழுத போனது தான் என்னுடைய நிறைய இன்டர்வியூஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் அனுபவம் அண்ட் என்னோட லைஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பார்வை இல்லாத ஒரு குழந்தை வந்து மற்ற புலன்களுடைய திறமைகளால 100க்கு 99 மார்க்குக்கு எழுத முடியுதுன்னா, அந்த குழந்தையோட வாழ்க்கையில அந்த பார்வையற்றவர்களோட உலகத்துல நம்ம நுழைஞ்சு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நிறைய ஒரு சிந்தனைகள் அன்றைய இரவு வந்து எனக்கு நிறைய தோணுச்சு. அதுதான் என்னோட இந்த சேஞ்சுக்கும் இந்த என்ஜிஓக்கும் காரணமா இருக்கலாம் மேபி. அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது. ஸோ இதுக்காக ஒரு -1% கூட எனக்கு எந்த ப்ரிப்பரேஷனுமே ஃபர்ஸ்ட் கிடையாது. ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த நல்ல ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்காது அண்ட் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு 2 குழந்தைகளுக்கு அம்மா, அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரே ஒரு குவாலிட்டி அண்ட் ஏதாவது லைஃப்ல செய்யணும், அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு வெறி சின்ன வயசுல இருந்தே நமக்கு இருக்கும் இல்லையா? அண்ட் நான் கடந்து வந்த பாதையும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிற ஒரு குடும்பம். அம்மாவுடைய சப்போர்ட்ல மட்டுமே வந்து பிறந்து வளர்ந்து அந்த படிப்பை கூட ஃபைட் பண்ணி அந்த 12th வரைக்கும் முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஃபைட் பண்ணி ஒரு முடிச்ச ஒரு அனுபவம். அந்த ஒரு வேளை சாப்பாடு, ஒரு ஒரு படிப்பு அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு திரவியமா இருந்ததுன்னு சொல்லலாம். திரவியம் மீன்ஸ் ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம். 8th முடிச்சு 9th போறோமா அதிசயம். அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வளர்ந்ததுனாலயா என்ன அப்படின்னு தெரியல. லைஃப்ல நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு கிடைக்காத இந்த சாப்பாடு, ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இந்த படிப்பை நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சின்ன வயசுல எனக்கு பதிஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அண்ட் ஆஃப்டர் குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தைய 7 மாசத்துல வீட்டுல விட்டுட்டு போய் பரீட்சை எழுதினேன். எனக்கு அதுல கிடைச்ச அந்த அனுபவம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் நிறைய நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி இந்த குழந்தைகளுடைய உலகத்துல எஸ்பெஷலி விஷுவலி சேலஞ்ச் இருக்கு, பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஸோ நிறைய போக ஆரம்பிச்சேன். என்னோட பயணம் தொடர்ந்துச்சு. வேலை முடிச்சுட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு எக்ஸாம், ரீடிங், விஷுவலி சேலஞ்சர் கூட போய் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றது, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 வருட பயணம். அந்த 10 வருஷத்துல அவங்களோட நிறைய வந்து பழகி காலேஜ், ஸ்கூல்ஸ், தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல டைப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் 2016ல் இதை ஒரு என்ஜிஓவா ஸ்டார்ட் பண்ணா என்ன, வெறும் நம்ம ஒருத்தர் கொடுக்குற ஹெல்ப் வந்து பத்தாது, கரெக்ட்? ஸோ இது மாதிரி நிறைய பேர் ஆட் பண்ணி ஏன் அவங்களுக்கு தேவையான நீடை நம்ம பண்ணக்கூடாது? அமெரிக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்சுக்கு யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்தியால ஒரு பொண்ணை, கண் பருவம் இல்லாத ஒரு பொண்ணை ஒரு 1 hour வெளியில அனுப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு
பொசிஷன்ல தான் நம்ம இருக்கோம். அப்போ அவங்களுக்கு மனதைரியம் அண்ட் அவங்கள சர்வை பண்ணி அவங்கள பாத்துக்கிற அளவுக்கான ஒரு லைஃப கொண்டு போற அளவுக்கான ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வரணும்னா அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் இருக்கணும். கரெக்ட்? சும்மா போய் பரீட்சை எழுதிட்டு நம்ம இந்தியால என்ன தெரியும்? விஷுவலி சேலஞ்சுடுனா கைய பிடிச்சு கிராஸ் பண்ணி விடுறது. இல்ல ஏதாவது வேன்ல பாட்டு பாடிட்டு போனா காசு போடுறது. இந்த மாதிரியான அளவுக்கு தான் நமக்கு நாலேஜ் இருக்கு. பட் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு பொண்ணு கூட தன்னோட சொந்த இதுல அது டிராயிங்கா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விதத்துல அவங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனா அவங்கள அவங்க பாத்துக்க முடியும். அந்த ப்ரொடெக்டும் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான அவேர்னஸ் நம்ம இந்தியால கம்மி. ஏன் நம்ம குழந்தைகளை இன்னைக்கும் நிறைய பேர் கண் பார்வை இல்லாதவங்க வெளியில வராம இருக்காங்க. எங்க அடிபட்டுருமோ, எங்க நம்ம கிட்ட ஏதாவது திருடிடுவாங்களோ, எங்க நம்ம வெளிய போனா அபியூஸ் ஆயிடுமோ, கேர்ள்ஸ் அபியூசிங்லாம் நிறைய அந்த மாதிரி எல்லாம் பயந்து பயந்து உள்ள இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வெளியே கொண்டு வராம இருக்காங்க. ஏன் இவங்க எல்லாம் வெளியில வந்து இவங்கள சர்வே பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக தான் இந்த என்ஜிஓ 2014 நவம்பர் 19th நான் ஆரம்பிச்சேன். வெறும் 4 பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த ஸ்கிரீனிங் பத்தி சொன்னீங்க. இப்ப நம்ம மூவி போறோம்னா ஃப்ரெண்ட்ஸோட போறோம்னா நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுவோம்? கண்ணால பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். கரெக்ட்? ஒரு சீன் பார்க்கும்போது அப்பா அடிக்க போறா, அப்படி இப்படியா, ஹீரோயின் எவ்வளவு அழகா இருக்காங்க. இது மாதிரி நம்ம கண்ணால வியந்து நம்ம அதிசயிப்போம். பட் கண் பார்வை இல்லாதவங்க எப்படி அதை என்ஜாய் பண்ண முடியும்? காதால கேட்டா கூட அடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்னு சில சீன்ஸ் வந்து சைலண்டா போகும். இப்ப ஹீரோ கத்தி எடுக்கிறாருன்னா அதை அவனால பார்க்க முடியாது. சோ இதுக்காகவே தான் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் மூவி. அதாவது ஒரு மூவிக்கு ஆடியோ பேக் சைட்ல கொடுக்கறது. அதாவது பேக்ரவுண்ட் ஆடியோ கொடுக்கும்போது இப்போ ஹீரோ வராரு, கரெக்டா குதிரை மேல ஏறுறாரு. இந்த மாதிரியான சில விஷயங்களை அவங்க வந்து நோட் பண்ணி சொல்லுவாங்க. இப்படி ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட அவங்க ஃபுல் மூவி கேட்டு பார்க்கும்போது, காதால கேட்டு அவங்க கேட்கும்போது பார்க்கும்போது இல்ல கேட்கும்போது அவங்களால நம்ம எப்படி ஒரு ஃபுல் மூவி பார்த்து என்ஜாய் பண்றோமோ அந்த என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இத அகல் ஃபவுண்டேஷன்ல ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். லியோ மூவி இது எங்களோட 13வது மூவின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 13 மூவிஸ் வந்து நாங்க ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட இதுக்கு தனியா ஒரு டீம் இருக்காங்க. கியூப் சினிமாஸ்னு. அவங்க அவங்களுடைய டைரக்டர் அண்ட் அந்த வாய்ஸ் கொடுக்குற ரெக்கார்டர் வச்சு ரொம்ப அழகா ஒரு 60 to 70,000 செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் மூவி ரெடி ஆகி வரும். அதுக்கப்புறம் கமலா சினிமாஸ் எங்களோட ஸ்பான்சர். ஸோ ஏஜிஎஸ் இதுல எல்லாம் பண்ணியிருக்கோம். பிரசாத் தேட்டர்லயும் பண்ணியிருக்கோம். பட் மோஸ்டா ஒரு 4 to 5 மூவி பண்ணது கமலா சினிமாஸ்ல தான். அவங்க என்னோட ஸ்பான்சர் அப்படிங்கிறதுனால எப்பவுமே தேட்டர் வந்து எங்களுக்கு கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க. ஆமா, ஸ்கிரீன் கொடுப்பாங்க, ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 200 பேர் உட்கார இடம் 40,000 ரூபாய் அவங்க சம்பாதிக்க முடியும். அப்படியே அந்த ஒரு ஸ்கிரீனை எங்க விஷுவலி சேலஞ்சிற்காக கொடுப்பாங்க. சோ பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஒரு தீபாவளி பொங்கல்னா எவ்வளவு ஜாலி இருக்குமோ நீங்க பாத்திருப்பீங்க அந்த இதுல. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது கியூப் சினிமாஸ் பண்ணி கொடுக்குற ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நாங்க அரேஞ்ச் பண்ணி ஒரே இடத்துல 100ல இருந்து 200 ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வர அகல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டோட டீம் அண்ட் வாலண்டியர்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் இவ்வளோ பெரிய என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா எனக்கு இந்த ஒரு ஸ்டோரி நான் எதிர்பார்க்கல. நான் உங்களை பார்த்த அந்த ஒரு சில டேட்டா கலெக்ட் பண்ணதுல இருந்து வந்து நிறைய பேர் இப்போ எனக்கு முன்னாடி வந்து நான் ஆர்டிஸ்ட் அவங்க கிட்ட பேசுனதுனாலே பர்சனலா பேசுன விஷயம் வந்து எனக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னால வந்து ஒரு சில விஷயத்த வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம என்னால முடியாதுன்றது வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுல வந்து பர்சனலைஸா அவங்க ஒரு சில விஷயம் நிறைய நெகட்டிவா சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து அதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஹோப் தான். எனக்கு நான் எப்பயுமே கொண்டு வர்றது ஹோப் தான். ஏன்னா நான் நேத்து கூட ஒரு படம் பார்த்தேன். அதுல எப்படின்னா அந்த படத்தோட ஒன்லைனே எப்படின்னா ஒருத்தன் வந்து சாவ போற நிலைமையில இருப்பான். யாருன்னா காப்பாத்த ட்ரை பண்ணாலும் அவன் பழிச்சுப்பான். அதை காப்பாத்த ட்ரை பண்றதுதான் வந்து நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கன்சிஸ்டன்ஸா பண்ணிட்டே இருக்கணும்ன்ற போது தான் அதுக்கு சக்சஸா ஃபெயிலியரா நம்ம முடிவு பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கனெக்ட் பண்ற மாதிரி எனக்கு. ஸோ இப்போ எனக்கு ஒரு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா லியோன்ற மூவி வந்து நிறைய அது கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்கு. அந்த படம் வந்து எதுக்கு நீங்க அந்த படம் தான் சூஸ் பண்ணீங்களா இல்ல மூவி சூஸ் பண்றது வந்து எங்களோட கையில கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போறது இதெல்லாம் தான். மூவி சூஸ் பண்றது கியூப் சினிமாஸ். கியூப் சினிமாஸ் எல்லா சினிமா துறையிலயுமே டைப் இருக்கும். அவங்க லைக் எப்படின்னா எங்கெங்க ப்ரொடியூசர்ஸ் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கூடயும் டைப் இருக்கும். ஸோ அதுல சில ப்ரொடியூசர் சொல்லுவாங்க இந்த மூவியை விஷுவலி சேலஞ்சுக்கு காட்டலாம். ஏன் சிம்பு படத்துக்கு நம்ம கூட்டிட்டு போனோம், வெந்து தணிந்தது காடு, சிம்புவும் வந்திருந்தாரு.
மூவி முடிஞ்சோன்னா அந்த ஹீரோவோ இல்ல அந்த ப்ரொடியூசரோ யாராவது வருவாங்க. அண்ட் லவ் டுடே கூட்டிட்டு போனோம். செம்மையா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. லவ் டுடே ஹீரோ வந்திருந்தாரு. அவங்க முன்னாடி பேசினாரு. எங்களோட பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா, இது மாதிரி சில டைம் ஹீரோஸே வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம பசங்க அவங்களோட அதாவதுப்பா உணர்வுகள்ங்கிறது நம்மள விட அவங்களுக்கு அதிகம். அதிகம். நம்மளுக்கு வந்து கண்ணால பாக்குறதுனால அந்த உணர்வுகள் எவ்வளவு ஒரு 50%னா, அவங்களுக்கு கண் இல்லைனாலும் அந்த மியூசிக் நாலேஜ் அந்த ஒரு விஷயத்த கேட்கும்போது, உணரும்போது, சத்தம் கேட்கும்போது, அந்த நடக்கும்போது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு நாலேஜ் அதிகம். சோ அந்த மாதிரி வந்து அதுவும் கூட அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரீசனா இருக்கலாம். மூவி நான் ஏன் கேட்டேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்டா நான் அந்த போஸ்ட் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்ற விஷயம் வந்து எனக்கு அப்பதான் தெரியும். நான் சோஷியல் மீடியாவில் நிறைய ஆக்டிவா இருக்கேன், நிறைய விஷயம் வரும், அந்த ரீல்ஸ் பார்க்கறது அப்படின்றது தாண்டி வந்து இப்போ நான் சோஷியல் மீடியால வந்து ஒரு பர்சனை நான் ஃபாலோ பண்றேன். திங்க் மோஸ்டா நிறைய பேருக்கு தெரியும். வாக்கி பெட்ரோல்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் இருக்கார். பார்த்த வரைக்குமே அந்த விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் வந்து அந்த பொருள்லாம் விற்பாங்க, வியாபாரம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இவர் வந்து ப்ரொமோஷன் எல்லாம் பண்ண அட்லீஸ்ட் இந்த மோட்டோ பிளாகர்ஸ் தான் இருக்காங்கல்ல, ஸோ ஹெல்மெட்ல ஆக்ஷன் கேமரா வச்சு யாருன்னா ரோட்ல அவர் பார்த்தாருன்னா அந்த இடத்துல போய் எதனா வாங்கி கொடுத்து அவர் ஹெல்ப் பண்ணுவார், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி வந்து யாரும் வந்து அவர் யாரும் வந்து அவர் மோட்டிவேட் பண்ற மாதிரிலாம் அவர் சொல்லல. ஜஸ்ட் நான் போறேன், பாக்குறேன், இந்த மாதிரி இது பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அது பார்த்துட்டு 2வது போஸ்ட் தான் நான் இந்த மாதிரி வந்து ஓகே இந்த மாதிரி கியூப் சினிமாஸ்ல வந்து அந்த ஃபார்மேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்ன்றது வந்து இப்போ நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வந்திருக்கு. இப்போ நிறைய இங்கிலீஷ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்டைட்டில்ஸ்ல வித் இங்கிலீஷ் ஆடியோன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த விஷயமே கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரா தெரியுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அந்த படம் பார்க்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனக்குமே அந்த இருக்கு. அதாவது சும்மா 3 மணி நேரம் போய் உட்காந்து சந்தோஷமா இருக்கிற இடம் வந்து அதுதான்ற போது இவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணி. இதுல 2 ஹாப்பினஸ் என்னன்னா, விஷுவலி சேலஞ்சு எப்பவுமே அவன் அம்மா அப்பா கூடயோ அப்படிதான் போக முடியும். தனியா அவன் வந்து இதுல இன்னொரு பெரிய பிளஸ் இது. இதுல இருக்கிற இந்த பசங்க எல்லாரையும் சென்னையில ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒரு 40 விஷுவலி சேலஞ்சு படிக்கிறான். அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட கொண்டு வந்து விட்டா, நீங்க அப்பா அம்மா கூட போறதை விட ஃப்ரெண்ட்ஸோட போறது தான் என்ஜாய் பண்ணுவீங்க. கரெக்ட்? சோ அவங்க என்ஜாய்மெண்ட் இன்னும் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம், ஒரே இடத்துல ஒரு 100 பசங்க ஒண்ணா கேர்ள்ஸ், பாய்ஸ் அந்த ஏஜ் குரூப் மோஸ்டா காலேஜ் பசங்க தான் வருவாங்க. ஸ்கூல்ல நான் பார்த்த வரைக்கும் மோஸ்டா காலேஜ் பசங்க. சோ அப்ப என்னவும் அவங்களோட என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது இன்னும் ஜாலியா இருக்கும். ஏன்னா தனியா யாரும் அவங்களை இவ்வளவு பேர் ஒன்னா போய் அவங்களால போக முடியாது. நம்ம வித் வாலண்டியர்ஸோட நம்ம எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு முடிச்சு அவங்களுக்கு எழுப்பி அனுப்புற வரைக்கும் நாங்க ஒரு 30-40 வாலண்டியர்ஸ் வச்சு இதை பண்ணுவோம். ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாதுன்னு. அதனால வந்து அந்த என்ஜாய்மெண்ட் இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கத்துறது பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் பசங்களுக்கு. சோ இது அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்தது கூட இன்னொரு மூவி லால் சலாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்ல அது மேபி பண்ணி இருக்கலாம் அந்த மாதிரி. பண்ணும்போது கூட சொல்லுங்க. கண்டிப்பா நான் பேசணும். ஸோ 2வது வந்து இப்போ நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து நீங்க அவார்ட் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி நான் படிச்சேன். ஸோ அது வந்து இப்போ எந்த ஃபீல்டு அப்படின்னா இந்த என்ஜிஓ பேசிஸ்ல தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம அது அவார்ட் பத்தி போகாம இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அவார்ட்காக தான் நான் பண்றேன், அவார்ட்காக தான் படம் எடுக்கிறேன், அவார்ட்காக தான் இந்த விஷயம்லாம் நான் பண்றேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஏதாச்சும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், நான் இது பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க சராசரியா வெளியே போறீங்க, இப்போ ஒரு வீக்கெண்டு ஓகேவா, நீங்க ஈசிஆர் பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்க அட்மாஸ்பியருக்கே வேற, அங்க இருக்க சீனிக்கே வேறவா இருக்கும். இதுவே நீங்க அண்ணா நகர்லயோ இல்ல கோயம்பேட்லயோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெல்த்தியா இருக்க பீப்புள், ஹெல்த்தை விட வெல்த்தியா இருக்க பீப்புள் வந்து இப்போ கம்மியா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு பீப்புள் வந்து ஒரு 50% தான் இருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசருக்காகவே, ஏன்னா இந்த பாயிண்ட் தப்புன்ற மாதிரிலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நடக்குது. இப்போ பே பண்ணி ஒரு ப்ரொமோஷன் பண்றதுக்காக பண்ற நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து நீங்க ஹாப்பினஸ் ஒண்ணு இருக்கு, நீங்க பண்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபியூல் ஒண்ணு இருக்கும். இந்த ஒரு விஷயம் பண்றோம்னா ஒரு ஃபியூல் ஒண்ணு வேணும், அதை முறுக்கிறதுக்கு ஃபியூல் ஒண்ணு வேணும், ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒண்ணு வேணும். அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு எங்க கிடைக்குது? அதுதான் ஆக்சுவலா இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா எப்பவுமே இன்டர்வியூல ஒரே மாதிரி எப்படி விஷுவலி சேலஞ்சுக்கு பண்றீங்க, என்ன பண்றீங்க, என்ன ஃபியூச்சர் எய்ம் அப்படி எல்லாம் கேட்பாங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ மூவினா இந்த அவார்டுக்காக எனக்கு நேஷனல் அவார்டுக்காக இந்த மூவி பண்றேன், அது வேற கேட்டகரி.
அண்ட் என்ஜிஓ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ஜிஓனா நெறைய பேர் பயப்படவே செய்வாங்க. எங்க இவங்களுக்கு ஒரு ரூ. 10 குடுத்தா, அந்த ரூ. 10 போய் பசங்களுக்கு சேருமா? அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு மிஸ்யூஸ் பண்ற என்ஜிஓஸ் எல்லாத்துலயுமே எப்படி வந்து நல்லது இருக்கோ, அது மாரி கலப்படமும் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த என்ஜிஓ நான் ஆரம்பிச்ச ஒரு காஸ் வந்து அந்த ரீசன் வேற. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய சன் 10 வயசுல டெங்கு ஃபீவர்ல இறந்துட்டாரு. எந்த இன்டர்வியூலயும் நான் இத சொன்னதில்ல. பட் இந்த கொஸ்டின்க்காக நான் சொல்றேன். இது என்னோட டீம்ல கூட நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ என்னுடைய சன்னுக்காக தான் எஸ்பெஷலி இத நான் ஸ்டார்ட் பண்ணேன். நானும் என்னோட சன்னும் லாஸ்ட்டா போய் பார்த்த படம் மதராசப்பட்டினம். அதுல அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவுக்காக ஒரு இது ஆரம்பிச்சு பண்ணியிருப்பாங்க. அப்ப என்னோட பையன் சொன்னாரு, சின்ன பையன் அப்போ ஒரு 8, 9 இயர்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் மம்மி. நெறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. ஸோ சடனா வந்து 2010ல இந்த இன்சிடென்ட் நடந்தது. இதுக்கப்புறம் நம்ம பையனுக்காக அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் 1. 2வது எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும். பெரிய டெவோட்டி. ஸோ அவருக்காகவும் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாய் வாலண்டியர்ஸ் அப்படின்னு தான் நான் 2016ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா தான் அகல் அப்படின்ற நேம். இந்த நேம் கூட ஏன் வச்சோம்னா, அவங்க வாழ்க்கைக்கான ஒளி குடுக்கக்கூடிய ஒரு விளக்கா இருக்கணும் கண்ணுக்கு அப்படின்ற மாதிரியான ரீசன்க்காக அகல்ன்னு வச்சோம். ஸோ இந்த மாதிரி இதோட பேக்ரவுண்ட் நான் ஆரம்பிச்சதுக்கான பேக்ரவுண்ட் இது 2 தான். மை சன் அண்ட் பாபா. ஸோ இந்த 2 விஷயமும் அப்படின்றதுனால ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப எப்படி சொல்றது? மைன்யூட்டா ஹாப்பினஸ் கேட்டீங்க. அந்த ஹாப்பினஸ் எப்படி வரும்னா, எனக்கு இருந்த சோகம், எவ்ளோ பெயின், எவ்ளோ கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி இத பண்ணும்போது, எப்படி சொல்றது? அந்த ஒரு மன நிறைவு வந்து சொன்னா தெரியாது. சில விஷயங்கள ஃபீல் பண்ணா தான் தெரியும். நம்ம கோயில்ல போய் சாமி கும்பிடும்போது நமக்கே ஒரு உணர்வு வரும். அந்த மாதிரி இந்த உணர்வு வந்து இன்னும் சொல்லணும்னா, ஜெயம் ரவி ஒரு படத்துல சொல்லுவாரு, "இது எனக்கு ஒரு போதை, இந்த மாரி பண்றது" அப்படின்னு. அதேதான் அந்த போதை தான். இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டா தான் தூக்கம் வரும் அந்த மாரி. ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ண, அப்பா இன்னைக்கு செஞ்சுட்டோம். இது ஒரு விதமான இந்த ஒரு போதையிலே நாங்க அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்க்கு மேல நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன புஷ் பண்ற ஒரு பெரிய பாசிட்டிவ் பவர் வந்து என்னுடைய சன்னுடைய விஷயம் அண்ட் காடோட அந்த நம்பிக்கை. இது 2 தான். ஏதோ விளையாட்டுக்கு சும்மா நானும் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, அந்த சோசியல் மீடியா இதெல்லாம் ரொம்ப நாலேட்ஜ் கம்மி. வாட்ஸ்அப் தவிர எனக்கு இன்ஸ்டாலாம் எனக்கு உண்மையாவே எனக்கு தெரியாது. டாட்டர் இருக்காங்க. டாட்டர் என்னோட பொண்ணு வயசு அவங்கலாம் வந்து நெறைய அந்த இன்ஸ்டால சின்ன பசங்கலாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. பட் எனக்கு வாட்ஸ்அப் தவிர நான் Facebook போக கூட டைம் இல்ல. இந்த அகல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. கிட்டத்தட்ட 7 வருடம் என்னுடைய அந்த உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன உணர்வுலயும், என்ன மாதிரி மென்டாலிட்டிலயும் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ப்ராப்பரா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இந்த ரீசன். அண்ட் இத கரெக்ட்டா கொண்டு போணும். என்னோட டீமும் சரி, ஒரு லீடரா வந்து என் டீம கைட் பண்றதாகட்டும், எல்லா விஷயத்துலயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் இத நாங்க செய்றோம். ஏனோ தானோ செய்யல. அதனால மட்டும் தான் இன்னைக்கு சென்னையில விஷுவலி சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே அகல் என்ஜிஓவ சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா, நான் கடந்து வந்த விஷயம், நான் எவ்ளோ நேர்மையா வரேங்கிறது, அண்ட் நாங்க ஃபீல் பண்ற அந்த ஹாப்பினஸ். ஒரு உதாரணம் சொன்னா, இந்த மூவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பசங்க, நான் உண்மையா சொல்றேன், அவ்ளோ சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷத்த குடுத்தோம். அப்படின்ற திருப்தி இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு மட்டும் இல்ல. என் டீம்ல என்னோட வாலண்டியர்ஸ், அட்மின்ஸ், ட்ரஸ்டீஸ்ன்னு எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும். இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சந்தோஷம்னா, ஒரு மாசத்துக்கு 40 மணி நேரம்னா, அது எங்களுக்கு ரூ. 40,00,000 சம்பாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரியலி சொல்றேன். பணம், காசு இதெல்லாம் எதுவுமே இதுல கிடையாது. யாருக்குமே சம்பளம் கிடையாது. ஆனா, ஆ இந்த ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு ஒரு எவ்ளோ ஐடில ஒர்க் பண்றவங்கலாம் இதுல டீம்ல இருக்காங்க. அங்கலாம் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு இங்க பண்ணும்போது போயிடுது மேம் அப்படின்ற மாரி. ஈவன் எம்ஜிஎம் கூட்டிட்டு போயிருந்தோம் பசங்கள. அந்த இத மறக்கவே முடியாது. பசங்கள யாருமே எம்ஜிஎம் அலோவே பண்ண மாட்டேன்ட்டாங்க. எங்கள மாரி ஒரு நல்ல டீம் இருந்ததுனால எம்ஜிஎம்ல அலோவ் பண்ணாங்க. ஸோ அந்த பசங்க போயிட்டு வந்து அவங்க என்ஜாய் பண்ண விதம், அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு வந்து அவ்ளோ ஹாப்பியா இருந்தது. அந்த மாதிரி இந்த ஹாப்பினஸ்க்காகவும், மன திருப்திக்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். நெறைய பேர் இது உள்ள வந்து பண்றாங்கன்னா, அதுக்காக மட்டும் தான். உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல எனக்கு இது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா சாரி ஃபார் திஸ். ஆக்சுவலா எனக்கு இந்த விஷயம் நான் நோட் பண்ணேன். வெளியே பார்க்கும்போது நோட் பண்ணேன். இதை நான் கேட்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா அந்த கேள்வி அங்க வந்து இங்க முடியுன்றது இல்ல. ரியலாவே இப்ப நான் என்னையுமே எக்ஸாம்பிள் எடுத்தீங்க. நாங்க பிரைமரியா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு இப்ப ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போயிட்டு
உட்காந்து ஒர்க் பண்ணணும். எனக்கு எண்ட் ஆஃப் த மிட் நைட் வரைக்கும் எனக்கு ஷிஃப்ட் முடியுது. அது வரைக்கும் அப்பப்போ எப்பப்போ டைம் கிடைக்குதோ வீட்டில் போய் பிக் பண்ணி வர்றது. ஸோ வீட்டில் கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற இடமே வந்து கம்மி. நான் வந்து ஹாப்பினஸா இருக்க விஷயம் வந்து நிறைய இருக்கு. ரொம்ப லவபிள் பர்சன்ஸ் கூட இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி பேசுறது. இது ஏன் அப்படின்றது வந்து இப்ப நீங்க சொல்றபடியே நான் எடுத்துக்கிறேன். ஒரு விஷயம் யாருக்கோ ஒண்ணு பண்றோம். இப்போ நாங்க வந்து கெட்டது சொல்றோமோ நல்லது சொல்றோமோ அப்படி கிடையாது. ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. ஒரு டேட்டா ஏபிசிடின்னு ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டு நான் ஒருத்தர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தேன் அப்படின்னா அது நல்லது கெட்டதெல்லாம் யாரும் பாக்குறது கிடையாது. அவன் இப்போ இருக்க கான்ட்ரவர்சி அந்த இதெல்லாம் வேற. இப்ப எப்படின்னா ஏல வந்து எத்தனை வேர்டு எத்தனை லைன் இருக்குன்ற மாதிரி நோட் பண்ணுவாங்க, குறை கண்டுபிடிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றபடி அகல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்லயே வந்து நிறைய பேர் வாலண்டியரா வந்திருக்காங்க அப்படின்றது. யாராச்சும் வந்து அதுல ஒரு ஒரு பர்சனை பிடிக்கும்லாம் நான் கேட்கல. ஏன்னா சொன்னா எல்லாருமே சொல்ற மாதிரிதான் இருக்கும். யூனிக்கா ஏதாச்சும் ஒரு ஐடியா அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்ப நீங்க சொல்றபடி எம்ஜிஎம் போறது இல்லைன்னா படம் பாக்குறது ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம நீங்க ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றதெல்லாம் வந்து நீங்க நிறைய பேசுறீங்க. இப்போ நான் சொல்றபடி இப்ப எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா இப்ப யாராச்சும் ஒருத்தரை உட்கார வச்சு உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? அந்த டீம்மேட்ஸ் கிட்டயுமே சரி, விஷுவலி சேலஞ்ச் பீப்புள்ஸ் கிட்டயுமே சரி, ஏதாச்சும் ஒரு 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 பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கு அந்த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பா வந்து அகல் அப்படிங்கிறது என்னுடைய யோசனை, என்னுடைய ஐடியாஸ் நிறைய இருந்தா கூட என் டீம்ல வந்து இன்னைக்கு நிறைய பேர் இப்ப இருக்கிற டீம்ல வந்து அட்மின்ஸா நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த வளர்ச்சிக்கு அகல் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒரு 80 to 90 lakhs நான் டொனேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட க்ரோர்ஸ் நாங்க டச் பண்ண போறோம். இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ ப்ராப்பரா இவ்வளோ நல்ல நேமோட ஈவன் சிங்கிள் ருப்பிக்கு கூட கரெக்டான நாங்க ரெசிப்ட் கொடுத்து குழந்தைங்களுக்கு அது கரெக்டா போய் சேர்த்து நாங்க பண்ணியிருக்கோம்னா என்னோட ஐடியா மட்டும் என்னோட முயற்சி மட்டும் பத்தாது. கரெக்டா என்னதான் நான் எல்லா இதுவும் வச்சிருந்தாலும் எனக்கு நல்ல டீம் இருந்தாதான், வாலண்டியர்ஸ் நல்லா இருந்தாதான், ஸ்பான்சர்ஸ் கரெக்டா இருந்தாதான் நம்ம அதை ப்ரொசீட் பண்ண முடியும். அந்த விதத்துல தனியா ஸ்பெசிபிக்கா ஒருத்தரன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தர் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 4 வருஷம் அட்மினா இருந்திருப்பாங்க. இப்ப இல்ல அகல்ல அப்படின்னாலும் அந்த 4 வருஷம் அவங்களோட இன்புட் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. மேம் இதை எப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணலாம், யூடியூப் ஓபன் பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாரோட ஐடியாஸும் சேர்ந்ததுதான் அகல். ஸோ ஒரு பேக் போன் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். வாலண்டியர்ஸும் அப்படிதான். ஸ்பான்சர்ஸ் பாத்தீங்கன்னா சில பேர் என் முகமே தெரிய வேணாம், என் பேரே தெரிய வேணாம்லாம் பணம் போடுறவங்க இருக்காங்க. எங்களுக்கு வந்து எனக்கு ப்ளீஸ் என்னை வந்து நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க, எனக்கு ஹாப்பினஸ்க்காக கொடுக்குறேன்னு. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள், இந்த மாதிரி அவங்களோட பெஸ்ட். இப்ப ஐடி பீப்புள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் எவ்வளவு ஒரு அட்வான்ஸா இருக்காங்கன்னு பாப்பீங்க. ஒவ்வொரு பசங்களுமே சிஸ்டமேட்டிக்கா இந்த சோசியல் மீடியால வந்து ரொம்ப நாலேஜபிளா இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் எடுத்து 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 ஒவ்வொருத்தருடைய இன்புட்டும் சேர்ந்து ஒன்னா வந்ததுதான் அகல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட். இதுல நான் தேங்க்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பண்ணணும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் காமனா இருக்க கொஸ்டின் அப்படின்றது கிடையாது. இப்போ நிறைய பேர் விஷுவல் சேலஞ்ச் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஒரு பேக்ட்ராப் ஒரு பேக்ட்ராப் கதை இருந்து நான் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் வெளியே வந்து என்ன நான் புஷ் பண்ணிட்டு ஒரு விஷயத்துல இருந்து நான் வெளியே வந்து நான் பண்ணது காரணம் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஸோ நிறைய கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு பாயிண்ட்ல முன்னாடியே நீங்க ஹாப்பினஸ் பத்தி என்னன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பாயிண்ட்ல யாராச்சும் இப்ப விஷுவல் சேலஞ்சில யாராச்சும் ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட மேம் நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னு சொல்ல முடியும்? இதுலயும் நான் அதுதான் இதுல காமனா ஏன்னா இது எப்படின்னா நம்ம பசங்க நம்ம உலகம் அப்படிதான் இருக்கு. ஒருத்தரை சொல்ல முடியாது. உண்மைதான். தினமும் ஒவ்வொருத்தரும் எங்களை அம்மான்னு தான் இன்னும் சொல்லணும்னா என் பையன் மிஸ்ஸிங்க்கு அப்புறம் இதை பண்ணி இன்னைக்கு எத்தனையோ பைசங்க எனக்கு கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாரும் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏஜ் எல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. எவ்வளவு பெரிய 20, 25, 30 வயசு ஆளுங்க கூட அம்மா, 40 வயசு கூட அம்மான்னு தான் சொல்லுவாங்க. இங்க என்னன்னா அவங்க வந்து ஒரு தாய்மை உணர்வோடு நமக்கு செய்யறாங்க அப்படிங்கிறதுதான். சோ நான் சொல்லிக்கிறது லேடிஸ்க்கு ஏன் இந்த இன்சிடென்ட்டை எந்த இன்டர்வியூலயும் சொல்லாம இங்க நான் சொன்னேன்னா, மரணம் அப்படிங்கிறது எல்லா வீட்லயும் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல சகஜம். அது அப்பாவா, அம்மாவா, ஹஸ்பண்டா, குழந்தையா, ஏதாவது ஒரு நம்மளோட ஸ்பெஷல் பர்சன்ஸை நம்ம மிஸ் பண்ணலாம். அது மரணமாவும் இருக்கலாம், இல்ல மிஸ்ஸிங்காவும் இருக்கலாம்.
பட் அந்த நேரத்துல நம்ம உடைஞ்சு போற அந்த மினிட்ஸ கடந்து வரும்போது நமக்கு ஒரு பெரிய பவர் வரும். அது மாதிரி இந்த குடும்பங்களுக்காக மட்டும் இல்லாம பார்க்காம சொசைட்டிக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு எத்தனையோ பேர் அம்மா இல்லாம, குழந்தை இல்லாமலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம செய்யும்போது அதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ன்றதுக்கு கண்டிப்பா நான் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன்னு நம்புறேன். ஏன்னா, அந்த வலியெல்லாம் தாண்டி வர்றதுக்கு நெறைய பேருக்கு பவர் இல்ல. அந்த வலியிலேயே விழுந்துடுறாங்க. அத நான் விழுந்து எழுந்து வரும்போது நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும். இத வந்து கண்டிப்பா அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் உணரணும். இன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 15 வயசு, 13 வயசு, 16 வயசு இல்லைன்னா கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் வந்து படிக்கணும்னு தான் ஆசை. அந்த ஏஜ்ல எதுவும் தெரியக்கூட தெரியாது. ஃபோன் கிடையாது. அப்படின்னா என்ன? மேரேஜ்னா என்ன? அடுத்தது அ எப்படி சர்வை பண்ண போறோம்? அதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டம். கரெக்ட்டா? இப்ப எல்லாமே அட்வான்ஸா இருக்கு. ஒரு மேக்கப் யார்கிட்ட போடணும்னு கூட இன்ஸ்டால பார்த்து பதிவு பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்துல அன்னைக்கு இருந்த பெண்களுக்கு உண்மையாவே இது ஒரு கிட்டத்தட்ட இதான் மாப்பிள. இப்படிதான் கட்டணும், இப்படிதான் இருக்கணும். ஏன்னா மாப்பிள்ளையை வந்து கூட பார்க்காம கல்யாணம் அதான் பண்றது அதான் சொல்றேன். ஏஜ் டிஃபரண்ட்லாம் எவ்ளோ எவ்வளோ இருக்கும். 10 வயசு, 15 வயசு வித்தியாசத்துலலாம் கட்டிக் குடுப்பாங்க. எவ்வளவோ இன்னைக்கு பெண்கள் அட்வான்ஸா இருக்காங்க. லேடீஸ் எல்லாம் வந்து எனக்கு இப்படிதான் வேணும். 1 வயசு தான் வித்தியாசம் இருக்கணும். 2 வயசு தான் இருக்கணும். இது படிச்சிருக்கணும்னு இன்னைக்கு இருக்காங்கன்னா, நிச்சயமா ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். பிஃபோர் 20 இயர்ஸ் எல்லாம் அதுவும் மொபைல் வர்றதுக்கு முன்னாடி இவ்ளோ அட்வான்ஸ் இல்ல. அதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒரு மைனஸோ, ஒரு இழப்போ, ஆ நம்மளுடைய பலத்த வந்து எஸ்பெஷலி பெண்கள் ரொம்ப பலமா இருக்கணும். இது என் பாட்டிகிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது. நம்ம பலத்த அதிகரிக்கணும். அதனால 4 பேருக்கு நல்லது செய்யணுமே தவிர, அந்த நெகட்டிவிட்டில பெண்கள் விழுந்துறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ விஷுவலி சேலஞ்சுடுல எல்லாருமே, ஒவ்வொருத்தருமே, "அம்மா எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சும்மா, மூவி போனது. அம்மா இன்னைக்கு நீங்க எனக்கு ட்ரெஸ்" ஒரு ஒரு பையன் வந்து ஒரே ட்ரெஸ்லயே காலேஜ் போயிட்டு இருந்தான். 2 ட்ரெஸ் வாங்கி குடுத்தோம். இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது மாரி சாப்பாடு விஷயத்துல, படிப்பு விஷயத்துல, மியூசிக்ல, இசைத்துறையில, விளையாட்டு துறையிலன்னு ஒவ்வொரு துறைகள்ல இருந்தும் எனக்கு ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு எங்களுக்கு வந்து அவ்ளோ ஹாப்பியா இருந்தது. இது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தர சொல்ல முடியாது. பட் விஷுவலி சேலஞ்சுடு நெறைய பேருக்கு உதவி கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. டெய்லி எங்களுக்கு அவங்க வந்து ஹாப்பினஸ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா இது காமனாவும் ஏன்னா நான் ஏன் தனியா கேட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் வரும் ஃபர்ஸ்ட் லைக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் ஒன்று வரும்ல ஸோ அதுக்காக தான் கேட்டேன் இல்ல அவுட் சைட் ஆஃப் த இப்போ உங்க யூனிட்ல இல்லாம அவுட் சைட் த வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன்னா எனக்கு என்ஜிஓ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. நான் பரீட்சை எழுதிட்டு வந்தோனே, மேம் நீங்க எழுதின எக்ஸாம்ல நான் வந்து 99 மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க ஒரு பாப்பா ஃபோன் பண்ணி. அப்போ குட்டி ஃபோன் தான் இந்த ஃபோன் தான். ஸோ அதுல இருந்தே எனக்கு ஓகே. நமக்கு ஒரு நம்ம ஏதோ பண்றோம். நம்ம பண்றோம் பண்ணி அவங்களுக்கு ஹாப்பி. நம்மள கண்டிப்பா அது வந்து இப்ப நான் லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதினேன். ஒரு 10th ஸ்டூடெண்ட்க்கு அப்படி. அந்த பொண்ணு வந்து எனக்கு கால் பண்ணி, மேம் உங்களால சில பேர் நல்லா எழுத மாட்டாங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. நீங்க எழுதி நான் இவ்ளோ மார்க் எடுத்துட்டேன் மேம். பாஸ் ஆயிட்டேன். அப்படின்னு சொன்னோனே ஒரு என்கரேஜ்மென்ட் வந்துச்சு. ஓ! அப்ப இது மாரி நெறைய பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு. நிச்சயமா அது 2004லயே நான் அத ஃபீல் பண்ணிட்டேன். இன்னைக்கு 2024. ஸோ கிட்டத்தட்ட என்னோட பயணம் 20 வருஷத்த தொட போகுதுன்னு நெனைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம்ன்றது தாண்டி எனக்கு இப்ப நமக்கு கேட்க இப்ப இந்த எபிசோட் கேட்கறவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு டைம்ல ஏதாவது ஒன்று பண்ணிடணும் ஆனா கெட்டது பண்ணக்கூடாதுன்றதுல வந்து கரெக்டா இருக்கும் எங்க எங்க பாட்காஸ்ட்லயே வந்து நாங்க கெட்டதை மட்டும் சொல்றக்கூடாது ஸ்கேம் பண்றாங்கன்ற மாதிரி நான் ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கோம் ஒண்ணும் கிடையாது இப்போ ஒரு இடத்துல பெட்ரோல் பங்க்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 150 ருபீஸ்க்கு நான் பெட்ரோல் போடுறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அவனுக்கு வந்து காதுல நல்லா கேட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் 50 ருபீஸ் போட்டுருவான் போட்டதுக்கு அப்புறமா ஓகே 150 கேட்டீங்களா இருங்க நான் வந்து ஒரு 100 போடுறேன்னு சொல்லிட்டு ஜீரோ பண்ணாமலே 100 வந்துடும் 50 100 வந்துடும் இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு 2 வாட்டி நானே உணர்ந்த விஷயம் இது 2 வாட்டி நம்ம ரெகுலரா போடுற பங்கு தானே நம்மளை ஏமாத்த போறான்னு பார்க்கும்போது திருப்பி 3வது நாளும் அதே மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசிச்சேன் நீ இவ்வளவு ஏமாத்தி எங்க தாண்டா திருப்பி சேர்க்க போற அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும் அதாவது ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சா 10 ரூபா கொடுன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்தே இந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த காலத்திலே ஒரு 50% ஆன பீப்புள்ஸ் வந்து இது வந்து தப்பான பாயிண்ட் மாதிரிலாம் எனக்கு தெரியாது நான் உணர்ந்தேன் அதை வந்து ப்ரமோஷனுக்காகவே பண்ற பீப்புள்ஸ் இருக்காங்க ஆனா நீங்க அப்படியே இன்டூ அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மாதிரி ஆண்டனிம்ஸ் ஆப்போசிட்டா தான் இருக்கிறீங்க ஏன்னா நீங்க சொல்றபடி ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு ஒரு காஸ்ட் அமௌண்ட் சொல்லி இவ்வளவு வந்து நான் பண்ணியிருக்கேன் நான் ரீச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களோட டொனேட் பண்றவங்க இருக்காங்க பேர் தெரியாதவங்களும் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க இந்த விஷயம் வந்து புதுசுன்றது கிடையாது இது எல்லாருக்குமே நீடடா தான் இருக்கணும் ஒரு ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் வெளியில வந்து வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க
எங்க வீட்லயுமே வந்து யாருக்காச்சும் எதனா ஒரு விஷயம் அப்படின்ற போது சாப்பாடு காசு குடுக்கறதுன்றது எங்க வீட்ல மெயினா சொல்ல மாட்டாங்க. நீ ரூ. 10 20 கேட்கறனால காசு குடுக்காத. அத ஒரு வாட்டர் பாட்டிலாவோ, இல்ல ஒரு 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 வேள சாப்பாடாவோ வாங்கி குடுத்தா, அது அவங்களுக்கு பெரிய ஹாப்பினஸாவா இருக்குன்றது ஒண்ணு. உனக்கும் ஹாப்பினஸா கிடைக்கும். இல்ல அதாவதுப்பா, இது எப்படின்னா, இது ஒரு லவ்வோட செய்றது தான். இப்ப நமக்கு புடிச்சவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு ஒரு நல்ல நாள்னா அப்படியே லவ்வர்ன்னு வச்சுக்கோங்க. சாக்லேட் வாங்கி குடுத்து, அது வாங்கி குடுத்து அந்த மாதிரி அன்புக்கு ஏங்குறாங்க இங்க நெறைய பேரு. நீங்க காசா குடுக்கறத விட, அவங்ககிட்ட ஸ்மைல் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இப்ப நாங்களே போனோம்னா சாப்பாடு மட்டும் குடுத்துட்டு வர மாட்டோம். அவங்களோட கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். விஷுவலி சேலஞ்சுட வெளியில கூட்டிட்டு போறது, கேம்ஸ் கண்டக்ட் பண்றது, மூவி கூட்டிட்டு போறது, எம்ஜிஎம் கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறது, அண்ட் மியூசிக்கு அந்த மாதிரி அவங்களுக்கான அவார்ட்ஸ் குடுக்கறதுன்னு இத்தன கேட்டகரியும் நான் ஏன் பண்ணேன்? வெறும் ஸ்கிரைப் தான் ஆரம்பிச்சேன். இவ்வளவும் ஏன் பண்ணேன்னா, அவங்களுடைய அந்த சந்தோஷத்துக்காக தான். லைக் எப்படின்னா, அவங்களோட ஒண்ணா இருந்து நம்ம செய்யணும். இப்ப நீங்க இருக்கீங்க, இந்தாங்கன்னு நான் ஒரு ₹50 குடுக்கறத விட, "தம்பி சாப்பிட்டியாப்பா? இந்தாப்பா சாப்பிடு நான் செஞ்சிருக்கேன்." அப்படி லவ்வபிளா ஒரு விஷயத்த பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல ஒரு அந்த நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு எல்லா விஷுவலி சேலஞ்சுமே சொல்றது, "அகல் எங்களுக்கானது." ஒரு அம்மா நீங்க நடத்துறீங்க. அந்த மாதிரி வந்து ஆ அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத அன்பா செய்யணும். அதுதான் வந்து பெரிய விஷயம். இப்ப நீங்க என்ஜிஓ நடத்தி தான் இத செய்யணும்னு கிடையாது. வெளிய போம்போது மனசார சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒண்ணு செய்யறது கூட பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி. அந்த பெண்கள் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு மனபலமும், எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டும் அதிகம். இப்படி பேசிட்டாங்க இவங்க முன்னாடி நம்ம இப்படி இருந்து காட்டணும் அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஊர்ல எல்லாம் என்ன சொல்றது வந்து இதெல்லாம் கூட நெறைய இன்டர்வியூஸ்ல நான் சொன்னது கிடையாது. அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருன்றதுனால, "ஒரு குடிகாரரோட பொண்ணு தானே! நீ தஞ்சாவூர் வில்லேஜ்ல பேசாம கெட. நீ என்னத்த போய் பெருசா சாதிக்க போற?" இந்த மாரி வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து ஏதாவது பண்ணி இந்த மக்கள் முன்னாடி ஜெயிச்சு காட்டணும். அந்த வெறி இருக்கு தெரியுமா? இந்த வெறி இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். எஸ்பெஷலி லேடீஸ்க்கு. ஸோ நானும் அவ்ளோ பெரிய குடும்பம் தான். நான் வந்தது பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல 20 பேருக்கு சமைச்சு எல்லாம் பண்ணி, நெறைய விஷயங்கள தாண்டி குழந்தைங்கள பார்த்து வீட்ல எதிர்ப்பு இல்லாம இருக்காது. இன்னைக்கு அதே மாமியார், அதே வீட்ல, அதே என்னுடைய சொந்தக்காரங்க என்னோட இன்டர்வியூவ போட்டு டிவில பார்க்குறாங்க. என்ன காரணம்னா, என்னுடைய வளர்ச்சியும், நான் போன பாதையும் சரியான இருந்ததுனால தான். அதனால ஒவ்வொரு பெண்களுமே வந்து அது நம்பிக்கை இல்லாமன்னு இல்ல. எங்க நம்ம ஒய்ஃப் நம்ம வீட்ல இருக்கவங்க எங்கேயாவது வழி தவறி போயிடுவாங்களோன்ற ஒரு இது. 2வது ஆமா. அத வந்து நம்ம உடைக்கணும்னா, அவங்க குடுக்குற நம்பிக்கைய கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணி வரணும்ன்றது. 2வது நார்மலாவே உங்களுக்கு குடும்பம், குழந்தைங்க எது இருந்தாலும் உங்களுக்கான ஒரு பாதைய உருவாக்குங்க. இப்ப நான் பிசினஸும் பண்றேன். சாய் மனோ சிட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்ன்னு சாய்பாபா பேரும், என் பையனோட பேர் மனோஜ். ஸோ மனோன்னு அவனோட பேரும் சேர்த்து நான் பண்றேன். இதெல்லாம் நான் எந்த இன்டர்வியூலயும் குடுத்ததில்ல. ஸோ இந்த மாதிரி பிசினஸும் பண்றேன், ட்ரஸ்டும் பார்க்குறேன், குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து நமக்கு என்ன பெரிய ஒரு ஆணிவேரா இருக்குன்னா பலம் தான். நிச்சயமா அந்த காலத்துல சொல்லுவாங்க, "மொறத்தால அடிச்சு உங்க பாட்டி வந்து புளிய வரைப்பாங்க." அதே தைரியமும், பலமும் அந்த ஜீன் தானே நம்ம. எப்படி இல்லாம இருக்கும்? சோ நம்ம அத வீட்ல உள்ளவங்களுக்கு நம்ம அந்த நம்பிக்கைய குடுக்கணும். நான் இது போறேன். இந்த பாதையில போனா எனக்கு இந்த வளர்ச்சி கிடைக்கும். பயத்த குடுக்கறதுனால தான் நெறைய பேர் அலோவ் பண்றது. பின்னாடி வந்துருவாங்க. கண்டிப்பா. ஒரு ஸ்டெப்புக்கு மேல அவங்களே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே இவ ஏதோ பண்றா. உருப்படியா ஏதோ பண்றா. ஏதோ பண்ண போறா. அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இது இந்த என்ஜிஓ துறை மட்டும் இல்ல. எந்த துறையா இருந்தாலும் நீங்க எடுக்கிற துறைய மனபலத்தோட உங்கள பேசினவங்க முன்னாடி நின்னு காட்டணும், நிமிர்ந்து காட்டணும். அப்படி கம்பீரமா வந்து வாழ்ந்து காட்டணும் சிங்கப்பெண் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். 3 சிங்கப்பெண் அவார்டு வாங்கியிருக்கேன். இது சும்மா வாங்கல. லைஃப்ல இத்தனையும் நான் நான் வந்து தாண்டி வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன். இது பெண்களுக்காக நான் சொல்ற ஒரு கருத்து. நீங்க போற துறை எதுவா இருந்தாலும் பரவால்ல. தைரியமா பலத்தோட போங்க அப்படிங்கிறது தான். அந்த கருணை அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் நெறைய கஷ்டப்பட்டதுனால, எனக்கு கிடைக்காத அந்த சாப்பாடோ, பிரியாணியோ ஒருத்தருக்கு வாங்கி குடுத்து அவங்க சாப்பிட்டு சிரிக்கும்போது அதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இது எப்படின்னா நமக்கு நம்ம பட்டு வந்தா தான் தெரியும். கஷ்டப்பட்டு வந்தா தான் தெரியும். கரெக்ட்டா? முள்ளு கால்ல குத்துதுப்பா. அந்த இடத்துல அடுத்த நாள் நீங்க போம்போது அதே முள்ளு இருக்கிற இடத்துக்கு போவீங்களா? போமாட்டீங்க. அந்த மாரி தான் இது. அனுபவங்கள் தான். படிப்பறிவ விட அனுபவ அறிவு எனக்கு நெறையவே இருந்தது. அதனால மட்டும் தான் வந்து இவ்ளோ விஷயங்கள நானும் பிளஸ், மைனஸ் எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு ஃபவுண்டர்னா எப்படி இருக்கணும்? ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும்? இந்த ஒரு இதுவே இல்லாம ஃபார்மலா இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸையும், இன்னைக்கு ஃபவுண்டர்ங்கிற அந்த பில்டையும் எனக்கு குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்ளோ பேர் சென்னையில வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் அந்த கீதம் ஹோட்டல், கமலா சினிமாஸ், மெக்கான் டெக்னாலஜி, ஐடி கம்பெனிஸ்
ரோட்டரி கிளப்ஸ், அந்த சாய் கிங்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு வந்து டைப் பண்ணியிருக்காங்கன்னா நாங்க அச்சீவ் பண்ணதுனால மட்டும்தான். அண்ட் எங்களை ப்ரூஃப் பண்றதுனால மட்டும்தான் நாங்க இது பண்றோம் அது பண்றோம் அப்படின்னு. ஸோ நான் ஒரு கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் டெப்தா போறது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா எக்ஸ்க்ளூடா தான் நீங்க நிறைய விஷயம் எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இது நீங்க சொல்றபடி நான் கலெக்ட் பண்ண டேட்டா ஒரு கொஸ்டின் கேட்டா ஒரு 4 பதில் வர மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த 4 பதிலும் வந்து வேல்யூபிள் பதில் தான். இப்ப நீங்க சொல்றபடி 3 அவார்டு வாங்கியிருக்கீங்க. அத நம்ம ஏன் பேசலன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது நம்ம பேசணும்னா நம்ம அவார்டுக்காக தான் பேசுற மாதிரி வரோன்றது ஒண்ணு. ஏதாவது ஒண்ணுமே இல்லை. இப்போ எல்லாருமே பெரியவங்க சொல்ற வார்த்தை தான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கனாலும் பலமா எடுத்து வைக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். இப்ப நான் ஜாப்லயே நாங்க அடுத்த ரோல் போறோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல நாங்க என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணோமோ அதை பொறுத்துக்கிட்டு பண்ணாதான் நான் மேல வர முடியும். இப்ப நீங்க சொல்றபடி நிறைய பேர் பின்னாடி பேசுவாங்க. ஆனா கடைசியா வந்து ஓகே அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஸ்டார்டிங்ல தான் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். அப்ப எவனா நான் கண்டுக்கிறீங்களா? கண்டிப்பா ஏன் அப்படி இருக்கீங்கன்றது வந்து நீங்க கொடுக்குற ஒரு சொல்யூஷன் தான். ஃபைட் பேக் அப்படின்றது வந்து மேல வருது ரொம்ப பெரிய ஏன்னா நாங்க நிறைய இன்டர்வியூ பண்ணது வரைக்கும் எல்லாருமே உமன்ஸ் லேடிஸ் தான் பண்ணியிருக்கோம். அது ஏன் பண்ண அப்படின்றதுக்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு சில பேர் ஒரு 2-3 பேர் தான் என் க்ளோஸ் சர்க்கிள்ல கேட்கறாங்க. அவங்க கேட்ட ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து நீ உங்க சைடு மட்டுமே இன்டர்வியூ பண்ற ஏன் அப்படி ஒரு தனியா ஒரு தொகுப்பு மாதிரி அப்படின்னா ஒரு ஒரு டிவைட் பண்ணி பண்ற மாதிரி ஏன் பண்றீங்க? நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். நம்மளை பத்தி பேசிக்கலாம். நம்ம கேட்டா வந்து ஆம்பளைங்கள் ஒரு நேரம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய ஒரு கான்ட்ரவர்சி ஒரு வேர்ட்ஸ் மாதிரிலாம். ஆனா நம்ம ஆனா குளோபலா பசங்க கஷ்டப்படுறாங்கன்றது நிறைய பேருக்கு வெளியே தெரியுது. வேலைக்கு போறாங்க, ஃபேமிலி ரன் பண்ணணும். இப்ப என்னோட லைஃபே அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல. நீ வந்து நான் வந்து ஒருத்தவங்க போய் பேசுறேன்னா எனக்கு அதோட ரூட் காஸ் பின்னாடி வந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி டிராஃப்டா எனக்கு அவார்டு பண்ணிருக்காங்க, இந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நான் எழுதிட்டு வந்த பாயிண்டே வந்து நீங்க 7 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசியில நான் உள்ள வந்து பேசும்போது டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி பார்த்தா என்னென்ன இருக்குன்றதுதான் நீங்க சொல்றீங்க. நம்ம முன்னாடி நிறைய பார்த்துட்டோம். உங்களுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க எல்லாம் பேசுறீங்க. நீங்க கேட்டதுக்காகன்னு இல்ல, ஆண்கள் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்பவே வந்து பொறுப்பா இருக்காங்க. நம்ம பாக்குற நல்ல பசங்க கெட்ட பசங்க எல்லாம் இல்ல. அது நம்ம சொல்ல முடியாது. பிளஸ் மைனஸ் பெண்கள் ஆண்கள்ல எல்லாருக்குமே பிளஸ் மைனஸ் இருக்கும். பட் பொறுப்புகள் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆண்கள் கிட்ட வந்து பொறுப்புகள் இன்னுமே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும்பா. அப்போ வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. 20 வயசுல 21 வயசுல ஆம்பளை பசங்க எல்லாம் பண்ணி 30 வயசுல 40 வயசுல எல்லாம் மருமக எடுத்துருவாங்க அந்த மாதிரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோபி சொல்லுவாரு இதுல ஆமா நீயா நானா கோபி சார் சொல்லுவாரு. அது மாதிரிதான் இன்னைக்கு நான் வீடு கட்டணும், இல்ல அம்மாக்கு ஏதாவது நான் பண்ணணும், இல்ல நான் ஒய்ஃபுக்கு இதை வாங்கணும். லைக் அந்த கமிட்மெண்ட் அந்த அந்த ஒரு குழந்தை 2 குழந்தை தான். அப்பெல்லாம் 7-8 புள்ள பெத்து வரிசையா அப்படியே ஏதோ சாப்பாடு போட்டா போதும் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லைன்னா என் பிள்ளைக்கு இதை சேர்த்து வைக்கணும் அதை சேர்த்து வைக்கணும்னு உண்மையாவே சொல்றேன். ஆண்கள் வந்து நல்லாவே பக்குவமாவும் ரொம்பவே வந்து பொறுப்பாவும் ஆயிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். சில பெர்சன்டேஜ் பிளஸ் மைனஸ் இருக்கும், அவங்களெல்லாம் நம்ம பண்ண முடியாது. பட் நிறைய வந்து பொறுப்பான ஆண்களுடைய பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். கமிட்மெண்ட் ஒய்ஃபை இப்படி பாத்துக்கணும், அம்மாக்கு இதை செய்யணும், பிள்ளைங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் என்னோட லைஃப்ல என்னோட இந்த சக்சஸ்க்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்கன்றதை நான் கண்டிப்பா இந்த நேரத்துல சொல்லணும். அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அவங்களுடைய சப்போர்ட்டும் இல்ல அப்படின்னா நிச்சயமா நான் இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு பிரேக் வந்துருந்துச்சுன்னா இந்த பிளேஸ நான் கண்டிப்பா அடைஞ்சிருக்க மாட்டேன். நிச்சயமா இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான். எந்த ஒரு ஆணால எங்க அப்பாவால இன்னைக்கு எனக்கு நிறைய டிராபேக் வந்துச்சோ, கஷ்டம் வந்ததோ அதெல்லாம் தாண்டி அந்த ஆமா ஆஸ் ஒரு காட் ஆஸ் ஒரு ஃபாதர் அப்படின்னு கூட அவங்களை நான் செகண்ட் ஃபாதர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்து என்னுடைய உணர்வுகளை மதிச்சு இவளுக்கு இந்த மாதிரி இதை பண்ணுனா ஒரு இது இருக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றது வந்து ஒரு விஷயத்த தாண்டி அவங்களோட உணர்வுகளை நம்ம மதிக்கணும். இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க ஏதோ ஒண்ணு இவளை பண்ண போறாங்க அப்படின்னு இதை ஒவ்வொரு ஆணும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா எல்லா பெண்களுமே வந்து எல்லா துறைகள்லயுமே சாதிக்க முடியும். இன்னைக்கு அது நிறைய இடத்துல இல்ல. ஐயோ இங்க விடக்கூடாது அங்க விடக்கூடாது கரெக்டா அப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணி 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 உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது பர்ஸ்ட் ஆகி போயிடுற மாதிரி. ஆமா இதெல்லாம் நம்ம பாயிண்ட்லயே இல்ல.
பட் இதெல்லாம் கண்டிப்பா நான் சொல்லணும். இன்னைக்கு எவ்ளோ டிவோர்ஸ், எவ்ளோ விஷயங்களுக்கெல்லாம் காரணம் நெறைய காரணங்கள் இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ஒரு மெயின் ரோலாவே இருக்கு. ஆமா. புரிதல். புரிதல் அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆணுக்கு குடுக்குற சுதந்திரத்த கரெக்ட்டாவும் யூஸ் பண்ணணும். அவங்களும் பெண்கள புரிஞ்சுக்கணும். அதுதான். ஆ சோ கண்டிப்பா வந்து அந்த மாரி இருந்ததுன்னா, இன்னைக்கு நெறைய விஷயங்கள் டிவோர்ஸ்லயோ, இதுலயோலாம் போய் முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த வாழ்க்கை அழகானதுப்பா. ரொம்ப ஷார்ட். இன்னைக்கு மரணங்கள் பார்க்குறீங்க 5 வயசு, 10 வயசு, 40 வயசு, 30 வயசு. நம்ம ஒரு நாள் போப்போறோம். ஏன் லைஃப்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போக்கூடாது? அவ்வளதான். ஸோ நான் இந்த இந்த ஒரு எபிசோட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வேற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஏன் இது பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க அப்படின்றது வந்து நம்ம ஒரு 5% தான் கேட்டிருக்கோம். மீதி இருக்க பாதி பர்சன்டேஜ் வந்து ஏதாச்சும் பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா வந்து என்னன்னா சாவறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும், கெட்டது பண்றதோ இல்ல நல்லது பண்ணிடணும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஏன்னா எனக்குள்ளுமே வந்து ஒரு என்னோட ஃபேமிலி லைஃப்க்கு முன்னாடியே வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பையனோட என் பர்த்டே வருதுன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ட்ரஸ்ட் வந்து எங்க வீட்டுல வந்து கூப்பிட்டு போய் அந்த ஃபுட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா இல்ல 2 வேளை ஒரு வேளை அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது நான் வீட்டுல கேட்ட விஷயம் அவங்க அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி காசா கொடுத்தா அது போய் சேருமான்றது ஒண்ணு இருக்கு. லைவா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எதுவா இருந்தாலும் நம்ம லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ன்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. அதை வந்து நீங்களுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து இது இப்போ இந்த எபிசோட் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேசிட்டோம். இதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் வரைக்கும் காட் இஸ் லவ்னு போட்டிருக்கீங்க. ஒரு ஒரு வால் போஸ்ட் இருக்கு. அதுக்கு பேக் காரணம் அப்படின்லாம் நான் கேட்கல. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு அது மட்டும் நான் சொல்லிடுறேன் சுருக்கமா. அதாவதுப்பா இப்போ மனிதர்கள் நம்மளுக்குள்ளேயே மிருகம், மனிதன் 2மே இருக்கும். காட் அப்படிங்கிறது நான் இங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்லாம் நான் கொண்டு வரல. நீங்க ஏதோ ஒரு கடவுள நம்புங்களேன். ஒரு கல்ல கூட நம்புங்க. பட் அந்த கடவுள வந்து உண்மையா கும்பிட்டு, உண்மையா நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கும்போது, அந்த மனிதனுக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை வரும். அது எப்படின்னா, அது போக போக எனக்கே வந்து 30 இயர்ஸ்ல இருந்ததுக்கும் இப்ப எனக்கு 40. 40க்கும் அந்த 30க்கும் எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. அப்ப கும்பிட்ட சாமிக்கும் இப்பைக்கும். அந்த டெவோஷனல் மைண்ட் வந்து நமக்கு அந்த ஏஜ் கேட்டகரியில நெறைய வந்து நமக்கு மாறும். அப்ப இருந்து துருதுருவம் அந்த கோவம், தாகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறையும்போது, நமக்குள்ள வந்து ஆ தெய்வீக தன்மை நெறைய வரும். இப்போ ஒரு அமைதியா உட்கார்ந்து பாருங்களேன். உங்க பாசிட்டிவ், நெகட்டிவா நீங்க உணர்றது தான் தெய்வீக தன்மை. இவ்வளவுதான். நான் இந்த தப்பு இன்னைக்கு பண்ணிட்டேன். இதனால நான் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள நமக்குள்ள ஒண்ணு சொல்லும். இப்ப சித்தர்கள்லாம் இருக்காங்க. திருவண்ணாமலையில எல்லாம் பறக்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் பாசிபிள்ன்னு நினைக்கிறீங்க? நம்மள மாரி தான் அவங்களும் மனுஷங்க. அவங்க டீப்பா யோசிக்கும்போது, இது டீப்பா ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்கும்போது, நம்ம கும்பிடுற கடவுளோ, நம்ம கும்பிடுற விஷயமோ நமக்குள்ள ஒரு தெய்வீக தன்மைய குடுக்கும். அது எந்த கடவுளா வேணாலும் இருக்கட்டுமே. இதுதான் வந்து சீக்ரெட் ஆஃப் காட் இஸ் லவ் அப்படிங்கிறது. அது காட் யாரா வேணா இருக்கலாம். நீங்க அம்மாவ கூட நீங்க காடா பார்க்கலாம். பட் ஒரே விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி, அதுல ஒரு டீப்பும் நீங்க யாரு? இது என் தப்பு, இது என் ரைட் அப்படின்னு நம்மளுடைய தவறு, ரைட்ட நம்ம உணரும்போது, கண்டிப்பா அந்த தவறுகள மாத்திக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது, நம்மளே தெய்வீக தன்மையா மாறுறோங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுவும் ஒரு நல்ல ஆன்சர் தான் தெரிஞ்சு. ஃபைனலா நம்ம எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பேசிட்டோம். ஓரளவு இதுக்கப்புறம் வேற ஒரு எபிசோட் என்னுடைய வேண்டுகோள் இதுல ஃபைனலா என்னன்னா, அகல் ஃபவுண்டேஷன் என்ஜிஓ விஷுவலி சேலஞ்சு மட்டும் இல்லாம, இப்போ ஆட்டிசம் கிட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், விமன்ஸ், சிங்கிள் விமன்ஸ் நெறைய பேருக்கு நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய நேரத்த ஒருவேளை இதுல நீங்க வாலண்டியரிங்கும் பண்ணலாம். இல்ல என்னால இது ஒரு சாப்பாடு குடுக்க முடியும். இல்ல என்னால டொனேட் பண்ண முடியும். இந்த மாதிரி வாலண்டியரிங்காவோ, இல்ல வேற ஏதாவது சப்போர்ட்டிவாவோ நீங்க பண்ணணும். உங்களோட நேரத்துல ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு. அதுல ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் நீங்க இந்த பசங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா எங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட ஃபோன் நம்பர் நீங்க குடுத்துருங்க. ஸோ அதுல உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் அஷூரன்ஸா குடுக்க முடியும். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் வேல்யூபிள் இன்டர்வியூ. ஸோ தேங்க்யூ மேம். ஏன்னா இது வந்து எனக்கு நான் ஒரு பர்சனை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி பேசுறது. இது வரைக்கும் நாங்க ஆன்லைன்ல தான் பேசிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மீட். ஏன்னா என் கூட இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட விஷன் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ண விஷயமே நம்ம முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நாங்க எப்படின்னா ஒரு டெய்லி லைஃபா ஒரு ஆஃப் போடணும். செகண்ட் ஆஃப் வந்து
ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும். எப்படியோ ஒண்ணு போய் சேருது. ஏன்னா பாட்காஸ்ட்ன்ற விஷயம் வந்து இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. வியூவர்ஸும் தாண்டி நம்ம போடுற ஒரு விஷயம் வந்து கரெக்ட்டா இருக்கணும். இதுக்கு அவங்க வந்து போய் சேரணும். மனச தொடணும்ப்பா ஒரு விஷயம் அப்டின்னா. இப்ப நீங்க கூட சொன்னீங்க. ஆ இப்ப நானுமே என்ஜிஓ பத்தி நெறைய பேசல. நான் நெறைய இன்டர்வியூல பேசிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பன் டாக்கா என்ன பத்தி, என்னுடைய ஜெனரல் கருத்துக்கள் தான் நான் நெறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நெறைய இன்டர்வியூஸ்ல நான் பண்ணதில்ல. ஸோ உங்களுக்கும் அதுதான் நான் சொல்றேன். நீங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டயும் நீங்களும் நெறைய கத்துப்பீங்க. அண்ட் நம்ம சொல்ற விஷயம் இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு உணரணும். ஓகே இந்த மேடம் வந்து இவங்க வந்து இத ஃபீல் பண்ணி இதுல வந்து தான் சொல்றாங்க. சொல்றாங்க. அது மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது எப்படி நம்ம ஆள் மனசுக்குள்ள போகுதோ, அது மாரி ஒருத்தருடைய பேச்சோ, அந்த ஒருத்தருடைய வரலாறோ நம்மளுக்கு அவங்க பேசும்போதே நமக்கு மைண்ட்ல சொல்லும். ஓகே இவங்க இவ்ளோ ஃபீல் பண்ணி இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது மாரி இன்னும் மேல மேல நெறைய பண்ணுங்க. எங்களுக்கு இந்த மாதிரி நெறைய உதவி பண்றதுக்கான வாலண்டியர்ஸ் கிடைக்கணும். இன்னும் எங்களுக்கு எங்களுடைய உலகம் ரொம்ப பெருசு. 5000 ஸ்டூடண்ட்ஸ்னா 500 பேர் தான் எங்களுக்கு வாலண்டியரிங் பண்ண முடியுது. ஸோ அது மாரி நெறைய வரணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நம்பர் நீங்க அதுல போட்டுருங்க. ஸோ எனக்கு இப்ப நான் பேசினதுலேருந்து எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, எனக்கு உங்க ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து ஒரு இன்டராக்ஷன் செஷன் மாரி பண்ணணும். கண்டிப்பா பண்ணுங்க. அது வந்து நீங்களே கூட ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஷூர். ஏன்னா அவங்க ஃப்ரீயா இருக்க டைம் வேணும். அவங்க நீங்க கண்டிப்பா. சொல்றபடி நெறைய பேர் ப்ரொஃபஷனலா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த எபிசோட் எப்படி இருக்கும்ன்றது நான் இதுக்கு ஒரு கண்டிப்பா. கிளிம்ஸா நான் சொல்லிடுறேன். என்னன்னா அந்த எபிசோட் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ஆசைப்படுற விஷயம் வந்து நெறைய இருக்கும். ஆமா. புடிச்ச விஷயம் நெறைய இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா, யூனிக்கா ஒரு சில விஷயம் அவங்க பண்ணியிருப்பாங்க. அத பத்தி தான் அந்த எபிசோட் ஃபுல்லாவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு அந்த ஐடியா இல்ல. இப்ப நீங்க பேசுறதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மிட்ல தான் எனக்கு அந்த ஐடியா வந்தது. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த ஐடியா வந்தது. ஏன்னா இப்ப நம்ம அவங்கள பத்தி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்றது பேசாம, அவங்க இன்னர் பீஸ்ன்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. அவங்களுக்குள்ள ஒரு விஷயம். அது வந்து நம்ம வந்து சிம்பத்தி மாரி எடுத்துட்டு போவாம, அத வந்து நம்ம ஜாலியா காட்டுற விஷயம் வந்து அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும். நம்ம பார்க்குறோம். ஓகே. இவங்க இவ்வளவு என்ஹான்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு நமக்கும் ஒரு புரிதல் இருக்கும். மேபி அந்த எபிசோட் அந்த மாரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா, அதான் நான் சொன்னேனே, அவங்க உலகமும், அவங்களோட தாட்டும் டிஃபரெண்ட்டா இருக்கும். அவங்கள்ட்ட நீங்க பேசும்போது இன்னும் நெறைய விஷயங்கள் கிடைக்கும். ஓகேவா? அந்த மாரி, "ஓ! இப்படியெல்லாம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமா அதுக்கு நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி குடுக்குறேன். அண்ட் தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ஸோ லாஸ்ட்டா ஒரு இது. ஸோ எப்படி இருந்தது இந்த எபிசோட்? ஸோ உங்களோட ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ஃபர்டபுளா இருந்தது. இப்போ உங்ககிட்ட நான் இவ்ளோ ஃப்ரீயா ஏன்னா சம்டைம்ஸ் இன்டர்வியூ அப்படிங்கும்போதே கொஞ்சம் அப்படி இப்படி இதுவா இருக்கும். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஃபீல் ஃப்ரீயா பேச முடிஞ்சது. ஒரு இன்டர்வியூ மாதிரி இதுவா ஐயோ! ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது வேண்டாம் மேம். இத கட் பண்ணிடுங்க. இத பேசுங்க. அப்படி இல்லாம எனக்காக என்ன பத்தி நெறைய பேசின மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. கம்ஃபர்டபுளாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். தேங்க் யூ சோ ஸோ மச். ஏன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தான் நம்பர் எடுத்து நான் கால் பண்ணேன். ஸோ கால் பண்ணி இந்த மாரி பண்ணும்போது அவங்க இடம் எப்படி நான் உள்ள இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். எப்படி பார்த்தீங்கன்னா, இல்ல இந்த மாரி ஒரு போஸ்ட் ஒண்ணு லியோன்னு அப்ப சர்ச் பண்ணும்போதே நான் ம். பார்த்துட்டேன். நான் வந்து அப்ப லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு அடுத்த எபிசோட் இவங்க கூடலாம் பேசணும்னு லிஸ்ட் பண்ணி வைக்கும்போது, எனக்கு இந்த டைம்ல வந்து நான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நீங்க சொல்றபடி இல்ல இது எப்படி ரெக்கார்ட் பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது நான் சொல்லிட்டேன். இல்ல நான் லைவா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பேசணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின எபிசோட் எல்லாமே வந்து வேற வேற மூலையில இருக்கும். என் கூட இருக்க பார்ட்னரும் வந்து வேற மூலையில இருப்பாங்க. நாங்க பேசுற விஷயம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா உட்கார்ந்து பேசுறது வந்து யாருக்குமே நீங்க கண்டிப்பா. சொல்றபடி அந்த 24 ஹவர்ஸ் ஒரு ஆளுக்கு 24 ஹவர்ஸ் ஒரு காமெடி கூட சொல்லுவாங்க. 24 ஹவர்ஸ்ல நான் என்னடா பண்ணுவேன்னா, அடுத்த நாள்ல இருந்து நான் 1 ஹவர் எடுத்துப்பேன். அந்த அளவுக்குலாம் யாரும் இப்ப பிஸியா இல்ல. நான் உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்து ஒரு 1 ஹவர் குடுத்ததே வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான். இல்ல எனக்கும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்னும் மேல மேல நீங்க இந்த மாரி நல்ல பீப்பிள்ஸ் எல்லாம் எடுத்து இன்னும் வளரணும் அப்படின்னு நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க் யூ மேம். தேங்க் யூ தேங்க் யூ. ஸோ மச் ஃபார். தேங்க் யூ.